ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு RX100 வந்து சேலுக்கு போடுங்க, 100 இருந்தால் சேலுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு YAMAHA RX100 தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த வண்டியும் நம்மக்கிட்ட இன்றைக்கி சேலுக்கு இருக்குது. ஸோ வண்டி ஆக்சுவலி வந்து ஒரு வாக் ரவுண்ட் பாருங்கள். பெயிண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. எனக்கு பெயிண்ட் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக தோணுச்சு. ஒரு புது கலராக தான் இருந்துச்சு இந்த பெயிண்ட் பார்க்குறக்கே. ஸோ ஒரு வாக் ரவுண்ட் பாருங்கள் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேற்கொண்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஸோ என்னென்ன மாதிரி ஆடான்ஸ் எல்லாம் வந்து வண்டியில் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க, ஓஇயாவே என்னென்ன மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ஸோ எஃப்சி எப்போ வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது, அப்புறம் வந்துட்டு எவ்வளோ இந்த வண்டி ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க, என்ன ஏதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வண்டி பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1996 உடைய RX100, அதாவது கடைசியாக வந்த மாடலில் ஒரு RX100 தான் பார்த்தீங்கன்னா. இது வந்து TN38 கோயம்புத்தூர் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் தான் இது. இதோட எஃப்சின்னு பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது. நீங்கள் வேணும்னா நம்பர் வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன், அதை நீங்கள் போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். 2 ஓனர் தான் இந்த வண்டிக்கு. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் போர் கிட்டில் தான் ஓடிட்டுருக்கு. நான் போர் கிட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் போர் கிட்டில் தான் ஓடிட்டுருக்கு. இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஆடான்ஸ்லாம் இந்த வண்டிக்கு போட்டிருக்காங்கிறத நான் ஒன்றா காமிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே இது வந்து நம்ம 5 இன்ச் அதே ஓஇ ஹெட்லாம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கு. பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக பெரிய பேட்டரி போட்டு, பெரிய பேட்டரிக்குன்னா நம்ம பெரிய பேட்டரி அப்கிரேட் பண்ணிட்டு நமக்கு எல்இடி லைட் இங்கே போட்டாங்க. ஸோ மித்தபடிக்கு முன்னாடி எல்லாமே ஓஇ தான். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாடியேட்டரோட ஃபுல் டிஸ்க் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 4 டிஸ்கோட. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எஸ்கார்ட்ஸ்னு எழுதியிருக்கும். அந்த பழைய 85 மாடலில் வந்து கிளாடியேட்டரோட எஸ்கார்ட்ஸோட இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாடியேட்டர் டிஸ்க் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூட்ஸோட ஒரு சூப்பரான ஹாரன் அடித்து காமிக்கிறேன். சவுண்டு மட்டும் கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ சவுண்டுக்கும் ஈக்குவலாக ஹாரனையும் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீகாக் க்ரீனும் இல்லாமல் ஒரு ப்ளூ இல்லாமல் எல்லாம் கலந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் ஸ்கீம் வந்து டேங்க்கு டோருக்கும் அவங்க பண்ணியிருக்கிறது. ஸோ அதே பார்டர் வந்து இந்த ஹார்னோட இதுக்கும் பீடிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. அது நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் போர் கிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் ஓடிட்டுருக்கு. G2 சிலிண்டர் கிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஜப்பானோட கார்பரேட்டர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடலுக்கு நமக்கு கார்பரேட்டர் வராது. 85 to 89 மாடலில் தான் பார்த்திங்கன்னா ஜப்பான் கார்பரேட்டர் வரும். அந்த கார்பரேட்டர் எடுத்து இந்த வண்டிக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் சைடில் காமிக்கிறேன். அது வந்து ஜப்பானோட இன்ஜின் கப்பு வந்து அடிஷ்னலாக அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஇயோட ஷாக் அப்சர்வர், கேப்ரியலோட ஷாக் அப் தான் போட்டிருக்காங்க. நம்ம சீரிஸ் ஸ்ப்ரிங் அந்த மாதிரி எதுவும் அப்கிரேட் பண்ணல. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 6 ஹோல் சைலன்சர். 85 to 89 வந்த மாடலில் வந்த ஜப்பான் சைலன்சர் வந்து தனியாக அவங்க வாங்கி 6 ஹோல் சைலன்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இது நீங்கள் கழட்டியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக மேஜராக எந்த ஒரு சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா வண்டியில் கொண்டு வரல. எக்ஸ்ட்ராவாக சாரி கார்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நான் சொல்லியிருந்த அந்த கப்போட இது வரும், மேட் இன் ஜப்பானுங்கிற அந்த ஒரு சிம்பிள் வந்து இந்த இடத்துல தான் வரும். இது அந்த 85 to 89 மாடலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஆயில் வந்து சைட் மவுண்டட் ஆயில் தான், நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து போட வேணாம். ஆயில் வந்து சைடில் மவுண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம பெட்ரோல் மட்டும் அடித்து வண்டி வந்து ஓட்டிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிறது. அடிஷ்னலாக வந்து நம்ம நிறைய வண்டியில் பார்த்து வந்து சிங்கிள் பம்பர் மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த வண்டியில் வந்துட்டு நமக்கு பட்டர்ஃப்ளை பம்பர் போட்டிருக்காங்க. நான் இப்போ வரைக்கும் பார்த்த வண்டிகளில் வந்து பெருசாக பட்டர்ஃப்ளை பம்பர் யாரும் போடல, எல்லாமே சிங்கிள் பம்பர் தான் போட்டிருந்தாங்க. இந்த வண்டிக்கு நம்ம பட்டர்ஃப்ளை பம்பர் வந்து அடிஷ்னல் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீ வந்து அந்த பழைய ஓஇ கீ, அந்த மெட்டல் மாதிரி வந்த கீ, அந்த பிளாஸ்டிக்கில் இல்லாமல் பழைய அந்த YAMAHAவோட கீ வந்து இந்த வண்டிக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் வந்து ப்ரைஸ் என்னன்னு தான் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ ப்ரைஸ் வந்து நான் சொன்னேன்னா அது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோக்கு நான் சொன்ன RX100 ப்ரைஸே வந்துட்டு அவ்வளோ அதிகம், இதை கொடுத்து வாங்கணுமான்னு கேட்டாங்க. ஸோ இவ்வளோ க்ளீனான ஒரு வண்டி, நீட்டாக பெயிண்ட் பண்ணி எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்ஜினும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. நான் உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்நாச் நாய்ஸாக தான் இருக்கானு காமிக்கிறேன், எக்ஸாஸ்ட் அவுட்புட்டும் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இந்த ஒரு வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா
145 சொல்கிறாங்க, 1,45,000 சொல்கிறாங்க. RX100 ரொம்ப டிமாண்டாக இருக்குது. நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டு பார்க்கலாம். இது ப்ரைஸ் ஹையாக இருக்கும், 1,45,000 நீயே வச்சு கூட ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் இது பண்ண முடியாது, அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இதிலேருந்து முன்ன பின்ன நெகோஷியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 1,45,000 2026 வரைக்கும் FC கரண்ட்டில் இருக்குது, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. செகண்ட் ஓனர் ஸ்டாண்டர்ட் கிட்டில் தான் வண்டி ஓடிட்டுருக்கு. எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ ஆடான்ஸும் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வண்டி பிடிச்சிருந்தா தாராளமாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நான் கீழே கொடுக்குறேன், அங்கே வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு தரேன். தாராளமாக இது டீல் வந்துச்சுன்னா வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு டிரைவ் எடுத்துகிட்டு போய் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிரைவ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். த்ராட்டில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. நம்ம குவிக் த்ராட்டில் எதுவும் ஆட் பண்ண கிடையாது, நார்மல் இதில் இருக்குது. அடைக்கிற மாதிரிலாம் இல்லை, செகண்ட் கியர் நல்லாவே புல் பண்ணாலும் நமக்கு நல்லாவே வண்டி எந்திரிக்குது. மைலேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய ஒரு 30 தான் தரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஜின் அப்படி போகுது, வண்டி கொஞ்சம் நல்லாவே இழுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது நமக்கு அவ்வளோதான் தரும்னு நினைக்கிறேன். ஹாரன் சரியான ஹாரன், வண்டி வருதோ இல்லையா ஹாரன் வரும் நல்லா தெரியுது. ஓவரால் த்ராட்டில் கொடுக்கும் போதும் எக்ஸாஸ்ட் சவுண்ட் மட்டும்தான் கேட்குறதை தவிர்த்து முன்னாடி இருந்து எந்த சவுண்டுமே, அதாவது இன்ஜின்ல இருந்து ரைஸ் கொடுக்கும்போது பெருசாக எந்த சவுண்டுமே வரலன்னு தான் சொல்லணும். டிஸ்க் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க, ரொம்ப தடம் அடிக்கிற மாதிரி இல்லை, டிஸ்க் நல்லாவே வேலை செய்யுதுன்னு சொல்லணும். ஃபோர்க்கும் அதே மாதிரி கிளாடியேட்டரோட ஃபோர்க்கு அது ஃபுல்லாகவே அது செட்டோட வந்துடும். ஸோ ஃபோர்க்குமே நல்லாவே ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி நமக்கு ஹை ஸ்பீடில் போகும்போது பெரிய அளவுக்கு வந்து நமக்கு வைப்ரேஷன் தெரியல ஹேண்டில் பார்ல. ஸோ நம்ம RX100 வந்து லென்த் ஹேண்டில் பார் போட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் நிறைய தெரிஞ்ச மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனால் இதில் லென்த் ஹேண்டில் பார் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ங்கிறது பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ வண்டி வந்து நல்லா இருக்கு ஓட்டுறக்கும். வண்டி பாருங்க, நான் வீடியோ வந்து இங்கே என் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். தெரியாத டீடைல்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான RX100 இல்லாட்டி 135 சேலில் சந்திக்கலாம். பாய்.